ஓம் சாந்தி 5/3/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஷரீரத்தின் கூடவே அனைத்து பொருட்களின் மீதும் இருக்கும் பற்றை நீக்க வேண்டும். எப்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாக கர்மாத்தி தாவீர்களோ அப்போது வீட்டிற்கு போக முடியும். கேள்வி: ஆத்மாவிற்கு எந்த விஷயத்தில் மிகுந்த பயம் ஏற்படுகிறது மற்றும் அந்த பயம் ஏன் ஏற்படுகிறது? ஆத்மாவிற்கு எந்த விஷயத்தில் அதிகமான பயம் ஏற்படுகிறது மற்றும் ஏன் அந்த பயம் ஏற்படுகிறது? பதில்: ஆத்மாவிற்கு ஷரீரத்தை விடுவதில்தான் மிகுந்த பயம் ஏற்படுகிறது. ஏனெனில் அதற்கு ஷரீரத்தின் மீது பற்று ஏற்பட்டுள்ளது. ஏதேனும் துக்கத்தின் காரணமாக சரீரத்தை விட நினைத்தாலும் பாவக்கர்மங்களின் தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. சங்கமயுகத்தில் குழந்தைகளாகி உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாம் பழைய சரீரத்தை விடுத்து பாபாவிடம் சென்று விடுவோம் என்று மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. ஓம் சாந்தி. நாம் பாபாவிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று குழந்தைகளாகி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த சங்கமிக நேரத்தில் நீங்கள் நாம் வீடு திரும்ப வேண்டும் என்பதை நன்றாக அறிந்துள்ளீர்கள். ஆக உங்களுக்கு பயத்திற்கான விஷயமே இல்லை. பாபா இப்பொழுது குழந்தைகளுக்கு நல்ல நல்ல யுக்திகளை சொல்லியிருக்கிறார். தூய்மையற்ற ஆத்மாக்கள் என்னுடன் முக்தி தாமம் வர முடியாது. அது தூய்மையான ஆத்மாக்களினுடைய வீடாகும். இது மனிதர்களின் வீடாகும். இந்த சரீரம் 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டது. ஆக 5 தத்துவங்களும் இங்கு வசிக்குமாறு இழுக்கின்றது. ஆகாயம், நீர், காற்று, நிலம், நெருப்பு, பாருங்கள், அங்கே மூலவத்தனத்தில் இந்த தத்துவங்கள் கிடையாது. இது விசார் சாகர் மந்தன் செய்வதற்கான யுக்தியாகும். ஆத்மா இந்த சொத்தை, இந்த 5 தத்துவங்களால் இந்த சரீரத்தை எடுத்திருக்கிறது. ஆகவே ஷரீரத்தில் பற்று ஏற்படுகிறது. இல்லை என்றால் ஆத்மாக்களாகிய நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்களாவோம். இப்போது மீண்டும் அங்கே செல்ல முயற்சி செய்கின்றோம். நீங்கள் தூய்மையான ஆத்மாக்களாக ஆகிவிடும்போது உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. துக்கத்தின் விஷயமே கிடையாது. ஆத்மா நடிப்பது போன்று ஒரு சரீரம் வயதானதும் நடிப்பை நடிப்பதற்கு மற்றொரு சரீரத்தை எடுக்கிறது. அங்கே ராவண ராஜ்யமே இல்லை. எனவே இந்த நேரத்தில் பாபாவிடம் செல்ல வேண்டும். பாபாவிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. அதற்காக பாபா சொல்கிறார், குழந்தைகளே, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த ஞானமும் கூட இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பாபாவிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்றால் தூய்மையாக வேண்டும். தூய்மையாகித்தான் வர வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இப்போது அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்போது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தி எவ்வளவு விசாலமானதாக ஆகிவிட்டது. இவர்கள் இருவருமே சேர்ந்திருக்கிறார்கள். இவரும் கூட, அதாவது இந்த பிரம்மா கூட, யாரையாவது பார்த்தால் அமைதியின் தானம் கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார். இவர் நம்முடைய குலத்தைச் சேர்ந்தவரா இல்லையா என்று பார்க்கும்போதே தெரிந்து விடுகிறது. சேவாதாரி குழந்தைகளின் காரியமே நாடி பார்ப்பதாகும். நம்முடைய குலத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் அமைதியாகி விடுவார்கள். நல்லது.
தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தூய்மையாகி பாபாவுடன் வீடு செல்வதற்காக இந்த 5 தத்துவங்களினால் ஆன பொம்மையின் மீதுள்ள, அதாவது இந்த சரீரம்தான் பொம்மை, இந்த சரீரத்தின் மீதுள்ள பற்றுதலை நீக்க வேண்டும். சரீரத்தை விடுவதற்கான பயத்தை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, நினைவு யாத்திரைக்கான சாட்டை மிகுந்த எச்சரிக்கையோடு அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். யோக வலத்தின் மூலம் ஆத்மாவை தூய்மையாக்கி கர்மாத்திதாகி ஈஸ்வரிய லாட்டரியை வெற்றி கொள்ள வேண்டும். இன்றைய அழகான சக்தி நிறைந்த வரதானம், வெற்றியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக வெற்றியை கண்கூடாக வெளிப்படுத்தும் சக்திசாலி ஆத்மா ஆவீர்களாக. அந்த வெற்றியை கண்கூடாக வெளிப்படுத்தும் சக்திசாலி ஆத்மா ஆவீர்களாக. விளக்கம்: இப்பொழுது உங்கள் அனைவருடைய சித்தி கண்கூடான ரூபம் வெளிப்பட போகிறது. வெற்றி வெளிப்படையாக போகிறது. உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரிய போகிறது. ஏதாவது கெட்டுப்போன காரியம் கூட உங்களுடைய பார்வை பட்டவுடன் இந்த திருஷ்டியின் மூலமாக, உங்களுடைய சகயோகத்தின் மூலமாக சுலபமாக சரி செய்யப்பட்டுவிடும். கெட்டுப்போன காரியமும் கூட உங்களுடைய சகயோகம் மற்றும் உங்களுடைய திருஷ்டியின் மூலமாக சுலபமாக சரி செய்யப்பட்டுவிடும். நீங்கள் சித்தியின் ரூபத்தில் ஆம் இது ஆகிவிடும் என்று அப்படியெல்லாம் கூற மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய டைரக்ஷன், உத்தரவு இயல்பாகவே வெற்றி பிராப்தி செய்வித்து கொண்டே இருக்கும். அப்பொழுது பிரஜைகள் சீக்கிரமாக தயாராகி விடுவார்கள். எல்லா பக்கங்களிலிருந்தும் வெளியேறி உங்கள் பக்கம் வருவார்கள். இந்த சித்தியின் பாகம் இப்பொழுது நடக்கப் போகிறது. ஆனால் முதலில் நீங்கள் சித்தியை ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு அந்த அளவு சக்திசாலி ஆகுங்கள். அப்பொழுது வெளிப்பாடு ஏற்படும், பிரத்யக்ஷதா ஏற்படும். அந்த சித்தியை, வெற்றியை ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் சக்திசாலி ஆயிடுங்க. இப்போ தானாகவே பிரத்யக்ஷதா ஆகும். ஸ்லோகன்: அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சந்திப்பை கொண்டாடினால் வரதானங்களின் களஞ்சியம் திறந்துவிடும். அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சந்திப்பை கொண்டாடினீர்கள் என்றால் வரதானங்களினுடைய ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷம் திறந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.